திருவள்ளுவர் சாம்சன் பால் எழுதிய 2023 ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வரும் சிகரந்துடும். இன்றைக்கி மனித வாழ்க்கையில் மிக மிக நெருக்கமாக இருப்பது இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லலாம். இந்த செல்ஃபோனுடைய ஆளுகை தான் இன்றைய மனித வாழ்வில் அதிகமாக இருக்குது. பிரிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்குது. வெளியே போயிட்டா காசு எடுக்காமல் போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க, சாப்பாடு எடுக்காமல் போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க, முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் எடுக்காமல் போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஃபோன் எடுக்காமல் போனால் அவங்களால சர்வை பண்ணவே முடியாது. ஒரு நாள் வாழ்க்கையை ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதபடிக்கு வாழ முடியுமா என்கிற ஒரு பெரிய கேள்விக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு 5 நிமிடம் கேப்பு கிடச்சா கூட உடனடியாக அபயம் தேடுகிறது எதுவில் தான்? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான். ஒரு பஸ் ஸ்டாண்டில், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற இடத்துல அடுத்து ஒரு 5 நிமிஷம் கேப் இருக்கும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயும் மனுஷன் தேடுறது இதுதான். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே தான் ஏதாவது தேடிக்கொண்டிருக்கிறான். கூகுள் வழியாக, யூடியூப் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக, இன்னும் பல்வேறு விதமாக சோசியல் மீடியாஸ் வழியாக எதையாவது மாதிரி தேடிக்கொண்டிருக்கிறான். காரணம் என்னவென்றால், தன்னை மிக சந்தோஷப்படுத்துகிற ஒரு கருவியாக, தனக்குள்ளே ஏதாவது ஒரு உற்சாகத்தை கொடுக்குற ஒரு கருவியாக, தனக்கு ஒரு பொழுதுபோக்கை கொடுக்குற கருவியாக அவன் பார்ப்பது இந்த செல்ஃபோனை தான். இன்றைக்கு வாழ்க்கையில் அது தவிர்க்க முடியாத பொருளாக மாறிவிட்டது. எங்கு சென்றாலும் அது அவசியமாக இருக்கிறது. இப்போ ஓடிபி என்ற ஒன்று வந்த பிறகு எந்த ஒரு அலுவலுக்கு போனாலும் ஓடிபி பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கப்பா. அதனால் ஃபோன் இல்லாதபடி வாழ முடிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆனால் இதன் மத்தியில் நமக்கு மிகுந்த கட்டுப்பாடு உணர்வு அவசியம். ஆனால் அது ரொம்ப கடினமானதாக மாறிவிட்டது. இன்றைக்கி ஜெப நேரத்தில் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர்ப்பது அநேகருக்கு கடினமாக இருக்கிறது. சபை கூடுகிற வேளையில் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொஞ்சம் தூரமாக இருப்பது கடினமாக இருக்கிறது. முக்கியமான நிகழ்ச்சிகளில் இருக்கும் பொழுது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை அவர்கள் கொஞ்ச நேரம் இயக்கத்திற்கு உட்படுத்தாமல் இருப்பது கடினமாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் இந்த செல்ஃபோனுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆண்டவரை தேடுகிற உணர்வுகள் அநேகரை விட்டு போய்விட்டது. உறவுகளை தேடுகிற உணர்வுகள் அநேகரை விட்டு போய்விட்டது. மனித ஐக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவங்கள் அநேகரை விட்டு போய்விட்டது. எப்பொழுதும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளிருந்து, இந்த அலைபேசிக்குள்ளிருந்து, இந்த திறன்பேசி இதற்குள்ளிருந்து தான் தன்னுடைய இருதயத்துக்கு, தன்னுடைய மனதிற்கு எதையாவது தேடும் நிலைமை காணப்படுகிறது. தேவனை தேடுகிற ஆத்துமா தான் வாழும், கர்த்தரை தேடுகிற ஆத்துமா தான் வாழும். பைபிளில் படிக்கிறோம். இன்றைக்கு மனிதன் 2 நிமிடம் கிடைத்தால் கூட அந்த 2 நிமிடத்துக்குள்ளேருந்து அங்கு தான் தேடுகிறான். அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறான்னு தெரியவில்லை. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் சரி, ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரு ட்ரெயினில் போனாலும் சரி, நான் உண்டு, என் ஸ்மார்ட் ஃபோன் உண்டு என்று சொல்லி அதற்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கை வட்டத்தை அமைத்துக் கொள்கிறான். ஆனால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேயே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளேயே நாம் எப்பொழுதும் நம்முடைய மனதை ஈடுபடுத்தி வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். எனவே நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொஞ்சம் தூரமாக்கி வைத்து வாழுகிற ஒரு பழக்கம் வேண்டும். அதை தவிர்த்துவிட்டு வாழ முடியாது. இப்போ ஃபோன் இல்லாமல் நம்ம வாழ்வதற்கான காலத்தில் இல்லை. ஆனால் இதை விட்டு என்னால் கொஞ்சம் இடைவெளி விட்டு வாழ முடியும். எப்பொழுதும் இதை ஒரு இணைந்த கருவியாக பார்க்க ஒரு அனுபவம் இல்லாதபடிக்கு என்னால் கொஞ்சம் தூரமாக இருக்க முடியும் என்று நமக்கு ஒரு மனக்கட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், 7 நாள் கூட சிலர் உபவாசம் இருக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், 7 நாள் உபவாசம் இருக்கிறத விட ஒரு நாள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயம். ஒரு அரை நாள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயம். சிலருக்கு எப்பொழுதும் பாருங்கள், அது ஒரு ஸ்டைலாகவே மாறிவிட்டது. ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் கையில் தான் வைத்து கொண்டிருப்பார்கள். திருச்சபைக்கு சென்றாலும் அங்காவது ஒரு பைபிளை யூஸ் பண்ணுவோம், ஒரு புத்தகத்தை யூஸ் பண்ணுவோம், ஒரு பேப்பரை யூஸ் பண்ணுவோம். இல்லை, அங்கே போனாலும் கூட அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் எல்லாவற்றையும் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் இணைவிரியாத ஒரு தோழியாக அது மாறிவிட்டது. கணவன் இல்லாமல் பல நாட்கள் வாழ முடியும், மனைவி இல்லாமல் பல நாட்கள் வாழ முடியும், உறவுகள் இல்லாமல் பல நாட்கள் வாழ முடியும், ஃபோன் இல்லாமல் வாழ முடியாத நிலைமை வருகிறது. ஆனால் இதன் மத்தியில் கர்த்தருடைய கிருபையை நாம் கேட்க வேண்டும். போதுமான அளவிற்கு நாம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு சற்று தூரமாக இருக்க பழக வேண்டும். அவசியமான அளவுகளுக்கு அப்பால் எப்பொழுதும் இதை கொண்டே நம்மை தேற்றுவது, இதை கொண்டே நம்மை ஊக்குவிப்பது, இதை கொண்டே உற்சாகப்படுவது, இதை கொண்டே நம்முடைய மனதை நிறைவுபடுத்துகிற அனுபவம் விலகி இருந்து கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு அதிகமான கிருபைகளை நாம் கர்த்தரிடத்தில் தேட வேண்டும்.